மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகன்யா பிரேம். முதலில் இலங்கை செய்திகள். IMF குழுவினருடன் ஜனாதிபதி அனுரகுமார சந்திப்பு. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவினர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவை சந்தித்து பேச்சு நடத்தினர். ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று இந்த சந்திப்பு நடைபெற்றது. இலங்கையில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பொருளாதார மறுசீரமைப்பு வேலை திட்டம் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் கீழ் இதுவரை அடைந்துள்ள முன்னேற்றங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காகவே IMB குழுவினர் ஜனாதிபதியை சந்தித்தனர். இதன்போது நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் 5வது மற்றும் 6வது முலாய்வுகளின் தற்போதைய நிலை குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. அத்துடன் அண்மைக்கால பொருளாதார முன்னேற்றங்கள் மற்றும் தற்போது அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்தும் ஜனாதிபதியுடன் பிரதிநிதிகள் குழுவினர் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் இலங்கை அடைந்துள்ள பொருளாதார முன்னேற்றம் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளின் பாராட்டை பெற்றது. குறிப்பாக பொருளாதார வளர்ச்சி இலக்குகளை அடைதல், வருமானத்தை முறையாக முகாமைத்துவம் செய்தல் மற்றும் வெளிநாட்டு கையிருப்பை வலுப்படுத்தல் ஆகியவற்றின் மூலம் நாட்டின் பொருளாதாரம் முன்னைய நிலையுடன் ஒப்பிடுகையில் அதிக தாங்கும் திறன் கொண்ட பொருளாதாரமாக மாறியுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர். விடுதலை புலிகள் அமைப்பினால் படுகொலை செய்யப்பட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்ட குருக்கள் மட புதைகுழி ஆதாரம் எதுவுமின்றி மூடப்பட்டது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினால் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட 150க்கும் மேற்பட்ட முஸ்லிம் ஹஜ் யாத்ரீகர்களின் உடல்கள் இருப்பதாக கூறப்பட்ட அந்த காணியில் விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக 2.8 மில்லியன் ரூபாய்கள் செலவாகும் என மதிப்பிடப்பட்டிருந்தது. கிழக்கு மாகாணத்தில் அமைந்துள்ள காணியொன்றில் அரசாங்க செலவில் 6 அடி ஆழம் வரை தோண்டிய அகழ்வு பணி குறிப்பிடத்தக்க எதனையும் கண்டெடுக்கப்படாமலேயே நிறைவு செய்யப்பட்டுள்ளது. 35 வருடங்களுக்கு முன்னர் 150க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சமயத்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக சந்தேகிக்கப்படும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் குருக்கள் மடம் பகுதியிலுள்ள கடற்கரை காணியில் 2026 மார்ச் 30 திங்கட்கிழமையன்று களவாஞ்சிக்குடி நீதவான் தர்மலிங்கம் பிரதீபனின் மேற்பார்வையின் கீழ் சட்ட வைத்திய அதிகாரிகள், சட்ட நிபுணர்கள் மற்றும் தொல்பொருள் திணைக்களத்தின் பங்களிப்புடன் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. அகழ்வு பணிகளுக்காக அடையாளம் காணப்பட்ட நிலப்பரப்பை சுமார் 6 அடி ஆழத்திற்கு தோண்டும் போது கடல் நீர் ஊற்றெடுத்ததை அடுத்து நிபுணர்களின் ஆலோசனைக்கு அமைவாக அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டதாக அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு 3 நாட்கள் பூர்த்தியான 2026 ஏப்ரல் 1 மாலை வேளையில் பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி முபாரக் முகசம் தெரிவித்தார். இப்பகுதிக்கு அண்மையில் அமைந்துள்ள வேறொரு பகுதியில் அகழ்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என முறைப்பாட்டாளர்கள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளனர். ஸ்கேன் பரிசோதனையை முன்னெடுப்பதற்கு நீதிமன்ற உத்தரவு உள்ளது. ஏப்ரல் மாதம் புத்தாண்டின் பின்னர் சந்தேகத்திற்குரிய பகுதியில் ஸ்கேன் பரிசோதனை மேற்கொள்ளப்படும். மனித எச்சங்களோ அல்லது வேறு எச்சங்களோ கண்டெடுக்கப்படாத நிலையில் ஆய்வுப் பணிகள் இன்றுடன் நிறைவு செய்யப்பட்டன. பாரிய புதைகுழி இருப்பதாக கூறப்படும் குறித்த இடத்தில் அகழ்வுப் பணிகளை ஆரம்பிப்பதற்கு தேவையான பூர்வாங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு 2025 ஆகஸ்ட் மாதம் 25 களவாஞ்சிக்குடி நீதவான் JPA ரஞ்சித்குமார் அரசாங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். 3.5 தசாப்தங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற அந்த படுகொலை சம்பவம் தொடர்பில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் மீதே குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. தமிழ் தேசிய கட்சிகளை ஓரணியில் திரட்டும் முயற்சி, அடுத்த வாரமும் சந்திப்பு. இனப்பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் புதிய அரசமைப்பு உருவாக்கம் ஆகிய விவகாரங்களில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளிடையே ஒருமித்த நிலைப்பாட்டை எட்டும் நோக்கில் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 2வது சந்திப்பு அடுத்த வார தொடக்கத்தில் நடைபெறவுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகளை ஒன்றிணைத்து கடந்த 2 கொழும்பில் 1வது சந்திப்பு நடைபெற்றது. இதன்போது சமஷ்டி முறையிலான அரசமைப்புக்கான சமூக ஒப்பந்தம் ஒன்றை தயாரித்தல் மற்றும் இனப்பிரச்சினை தீர்வில் தனித்து செயற்படுவதில்லை போன்ற முக்கிய இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 2வது கட்ட பேச்சுவார்த்தை கடந்த 19 நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட நெருக்கடி நிலைகள் காரணமாக அச்சந்திப்பு திகதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த சூழலில்
தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் ஒருங்கிணைப்பாளர்களான கச ரத்தினவேல், வி புவிதரன், பேராசிரியர் ஆ சர்வேஸ்வரன், சுகந்தி ராஜகுலேந்திரா, வாசா நிரஞ்சன், ஞாகா ரணிதா மற்றும் ம டியூட் தினேஷ் ஆகியோர் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் கூடி இதுகுறித்து ஆராயவுள்ளனர். சம்பந்தப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளின் வசதியை பொறுத்து இந்த இரண்டாவது தீர்க்கமான சந்திப்பு அடுத்த வார தொடக்கத்தில் நடைபெறுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் சி ரவீந்திரநாத் காணாமலாக்கப்பட்ட வழக்கு தொடர்ந்தும் விளக்கமறியலில் பிள்ளையான். தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் இருந்த முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்ற சிவனேசதுரை சந்திரகாந்தனை விளக்கமறியலில் வைக்குமாறு கல்கிசை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. 2006ஆம் ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் சி ரவீந்திரநாத் காணாமல் போனமை தொடர்பில் பிள்ளையானிடம் நீண்ட காலமாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. இந்த வழக்கின் முக்கிய சந்தக நபராக அவர் கருதப்படுகின்றார். இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது சட்டமா அதிபரின் ஆலோசனைகள் மற்றும் மேலதிக விசாரணைகள் நிறைவடையும் வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். குறித்த உபவேந்தர் கொழும்பில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் கலந்து கொண்டிருந்த போதே இனம் தெரியாதவர்களால் கடத்தப்பட்டு காணாமல் போயிருந்தார். இது தொடர்பில் கடந்த சில வாரங்களாக பிள்ளையானிடம் சிஐடியினர் வாக்குமூலங்களை பெற்று வந்தனர். நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து பலத்த பாதுகாப்புடன் அவர் சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இந்த வழக்கு இலங்கையின் அரசியல் மற்றும் கல்வி சமூகத்தினர் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிள்ளையான் மீதான ஏனைய குற்றச்சாட்டுகள் குறித்தும் விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ள நிலையில் இந்த தீர்ப்பு அவரது அரசியல் பயணத்தில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக பார்க்கப்படுகின்றது. அடுத்த கட்ட விசாரணைகள் விரைவில் ஆரம்பமாக உள்ளன. பாடசாலைகளில் ஒழுக்கத்தை பேணுவது தொடர்பாக புதிய சுற்றறிக்கை. பாடசாலைகளில் ஒழுக்கத்தை பேணுவது தொடர்பாக கல்வி அமைச்சு புதிய சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கையானது அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்கள், கோட்டமட்ட பணிப்பாளர்கள், உதவிக்கல்வி பணிப்பாளர்கள், பரிவீனாதிபதி தேரர்கள் மற்றும் அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளில் ஒழுக்கத்தை பேணுவது தொடர்பாக கல்வி அமைச்சால் இதற்கு முன்னர் வெளியிடப்பட்ட 2016 ஏப்ரல் 29ஆம் தேதியிடப்பட்ட சுற்றறிக்கையில் உள்ள அறிவுறுத்தல்களுக்கு மேலதிகமாக இந்த சுற்றறிக்கையில் உள்ள விதிமுறைகள் இனி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று குறித்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற தீர்ப்பின் ஒரு பகுதியை மேற்கோள் காட்டி இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதன்படி கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் தண்டனையாகவோ அல்லது வேறு எந்த காரணத்திற்காகவோ எந்த குழந்தையும் உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ துன்புறுத்தப்படக்கூடாது என்றும் எந்த நிலையிலும் எவ்விதமான உடல் ரீதியான தண்டனையும் விதிக்கப்படக்கூடாது என்றும் தவறு செய்பவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களிடையே ஒழுக்கத்தை பேணுவது தொடர்பான விஷயங்களை கையாளும் போது சம்பந்தப்பட்ட உயர் நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மலையக தமிழர்கள் ஓர் இன அடையாளமுள்ள சிறுபான்மை தேசிய இனம். மனோகணேசன் எம்பி தெரிவிப்பு. மலையக தமிழர்களை வெறும் தோட்ட தொழிலாளர் வர்க்கமாக சுருக்கி பார்ப்பது முறையற்றது. அவர்கள் 15 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட ஓர் இன அடையாளமுள்ள சிறுபான்மை தேசிய இனமாகும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் எம்பி தெரிவித்தார். இலங்கைக்கான கனடிய தூதுவர் இசபெல்லா மார்டினை கொழும்பிலுள்ள கனேடிய இல்லத்தில் இன்று சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இதனை வலியுறுத்தினார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் தலைமையிலான இந்த தூதுக்குழுவில் கூட்டணியின் அரசியல் குழு உறுப்பினர்களான பரணிதரன் மற்றும் பாரத் அருள்சாமி ஆகியோரும் கலந்து கொண்டனர். இறுதிக்கட்ட போர்க்காலத்தில் கொழும்பு வீதிகளில் இடம்பெற்ற வெள்ளை வேன் கடத்தல்களுக்கு எதிராக நான் போராடிய போது எனக்கு தஞ்சம் தந்த இடமே இந்த கனேடிய இல்லமாகும். இன்று எமது நலிவுற்ற மலையக மக்களின் உரிமைகளுக்காக இங்கு வந்துள்ளோம். மலையக தமிழர்களில் கூலி தொழிலாளர்கள் ஒரு சிறு பிரிவினரே. ஆனால் ஒட்டுமொத்தமாக 17 லட்சம் பேரை கொண்ட ஒரு தேசிய இனமாக மலையக சமூகம் வளர்ந்துள்ளது. எனவே அவர்களின் அனைத்து பிரச்சனைகளையும் தொழிலாளர் பிரச்சனையாக மட்டுமே பார்க்கக்கூடாது. தோட்ட பிரதேசங்களில் வாழும் மக்கள் இன்றும் முழுமையற்ற குடியுரிமை மற்றும் நவீன அடிமைத்தனத்தின் அறிகுறிகளுடனேயே வாழ்ந்து வருகின்றனர். இது மிகுந்த கவலைக்குரிய விடயமாகும். கனடாவில் உலகளாவிய உதவிக்கரங்கள் மற்றும் மனித உரிமை கண்காணிப்பு நடவடிக்கைகள் நலிவுற்ற எமது மலையக மக்களையும்
சென்றடைவதை கனடா உறுதிப்படுத்த வேண்டும் என்று தூதுவரிடம் வலியுறுத்தினோம் என்றார். இந்த கருத்துக்களை கனடிய தூதுவர் மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டதுடன் இது குறித்த சாதகமான சமீட்சைகளை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் மனோகணேசன் எம்பி மேலும் தெரிவித்தார். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. பிரதமர் நரேந்திர மோடி நாளை சென்னையில் சுற்றுப்பயணம். பிரதமர் நரேந்திர மோடி நாளை வெள்ளிக்கிழமையும் நாளை மறுநாள் சனிக்கிழமையும் சென்னையில் சுற்றுப்பயணம் செய்கின்றார். நாளை புதுச்சேரிக்கு சென்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றார். அவர் நாளை பிற்பகல் 3:20 மணிக்கு தனி விமானத்தில் சென்னை வந்தடைகின்றார். சென்னை விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் புதுச்சேரி செல்கின்றார். அங்கு தேர்தல் பிரச்சாரம் செய்கின்றார். அன்று மாலை 6 மணியளவில் அவர் மீண்டும் சென்னை வருகின்றார். இரவு சென்னை கிண்டியிலுள்ள பிரபல நட்சத்திர ஓட்டலில் தங்குகின்றார். இரவில் அவர் பாஜக தலைவர்களை சந்தித்து தேர்தல் வெற்றி வியூகம் குறித்து ஆலோசனை நடத்துகின்றார். சனிக்கிழமை பிற்பகல் 1 மணியளவில் சென்னையில் இருந்து கேரளாவுக்கு செல்கின்றார். பிரதமரின் சென்னை வருகையை ஒட்டி போலீஸ் கமிஷனர் அருண் உத்தரவின் பேரில் 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். பிரதமர் செல்லும் வழித்தடங்களில் 10 அடிக்கு ஒரு போலீசார் வீதம் பாதுகாப்புக்காக நிறுத்தப்படுகின்றார்கள். இதையொட்டி கிண்டி மீனம்பாக்கம் பகுதியில் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிண்டி மீனம்பாக்கம் பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க விடுவதற்கும் போலீசார் தடை விதித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடியை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கட்டுப்படுத்துவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்துவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடியை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கட்டுப்படுத்துவதாகவும் கடுமையாக விமர்சித்தார். இந்தியா ரஷ்யா அல்லது ஈரானிடம் இருந்து எண்ணெய் வாங்க வேண்டுமானால் அமெரிக்காவின் அனுமதி தேவைப்படுகின்றது. ட்ரம்ப் அனுமதி கொடுத்தால்தான் எண்ணெய் வாங்க முடியும். இது இந்தியாவின் இறையாண்மைக்கு பெரும் அவமானம் என்றார். இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியா அமெரிக்காவிடம் ரூபாய் 9 லட்சம் கோடி மதிப்பிலான பொருட்களை வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இது மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு எதிரானது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த ஒப்பந்தம் இந்திய விவசாயிகள் மற்றும் சிறு தொழில்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் ராகுல் எச்சரித்தார். காங்கிரஸ் அதிகார பரவலாக்கத்தை நம்புகின்றது. உண்மையான அதிகாரம் மக்கள் கையில் இருக்க வேண்டும். நாட்டை ஆள்வதில் ஒவ்வொரு பிரிவினருக்கும் பங்கு இருக்க வேண்டும் என்பதே காங்கிரசின் தத்துவம். ஆனால் பாஜகவோ அசாமை டெல்லியில் இருந்து ஆள விரும்புகின்றது. அசாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மாவை இந்தியாவின் மிகவும் ஊழல்மிக்க முதலமைச்சர் என்று விமர்சித்த ராகுல், அவரும் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரும் சேர்ந்து இயங்குவதாக குற்றம் சாட்டினார். பழங்குடி நிலங்களை பெரும் தொழிலதிபர்களுக்கு வழங்குவதற்காக பெரும் பணம் பெறப்படுவதாகவும் அதை தேர்தல் செலவுகளுக்கு பயன்படுத்துவதாகவும் அவர் கூறினார். ராகுல் காந்தியின் இந்த கருத்துக்கள் வெளியான பிறகு அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளில் தொடர்பென உலகச் செய்திகள். ஹார்முஸ் நீரிணையில் இடம்பெறும் தாக்குதல்கள் தொடர்பாக ஈரானை குற்றம் சுமத்தியது பிரித்தானியா. ஹார்முஸ் நீரிணையில் இடம்பெறும் தாக்குதல்கள் தொடர்பாக நடைபெற்ற சர்வதேச உச்சி மாநாட்டில் பிரித்தானிய வெளியுறவு செயலாளர் ஜேவெட் ஹூப்பர் உலக பொருளாதாரத்தை பாதிக்கும் வகையில் ஈரான் முக்கிய கப்பல் போக்குவரத்து பாதையை தடுத்துள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த காணொளி மாநாட்டில் 40க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்றன. வளைகுடா கடல் பாதைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் கூட்டணியை அமைப்பதற்கான தொடக்கமாக இது கருதப்படுகின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் ஏற்பட்ட மோதலுக்கு பதிலடியாக ஈரான் பல கப்பல்களை தாக்கியதாக கூறப்படுகின்றது. இதன் விளைவாக எரிசக்தி ஏற்றுமதி பாதிக்கப்பட்டு உலகளாவிய எரிபொருள் விலைகள் உயர்ந்துள்ளன. இந்த நடவடிக்கைகள் ஆசியா, ஆப்பிரிக்கா உட்பட பல பிராந்தியங்களில் வர்த்தகத்தை பாதிப்பதாகவும் உலகளாவிய பொருளாதார நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் ஹூப்பர் தெரிவித்தார்.
இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்த கடற்பாதையை மீண்டும் திறக்க உலக நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். நேட்டோ அமைப்பிலிருந்து வெளியேறப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. நேட்டோ அமைப்பின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே அடுத்த வாரம் வாஷிங்டனுக்கு விஜயம் செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் போர் விவகாரத்தில் ஐரோப்பிய கூட்டணி நாடுகளுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் இடையே கருத்து முரண்பாடுகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்த விஜயம் முக்கியத்துவம் பெறுகின்றது. வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு தின மதிய விருந்தில் உரையாற்றிய ஜனாதிபதி ட்ரம்ப் நேட்டோ அமைப்பில் உள்ள ஐரோப்பிய நாடுகளை கடுமையாக விமர்சித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க கப்பல்களை அனுப்ப மறுக்கும் பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகளை அவர் காகித புலிகள் என விமர்சித்துள்ளார். மேலும் ஐரோப்பிய நாடுகள் தங்களது இராணுவ பங்களிப்பை அதிகரிக்க தவறினால் நேட்டோ அமைப்பிலிருந்து அமெரிக்கா வெளியேறுவது குறித்து பரிசீலிக்கப்படலாம் என அவர் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நமக்கு மிகவும் மோசமான கூட்டாளிகள் உள்ளனர். இனிவரும் காலங்களில் அவர்களின் உதவி நமக்கு தேவையில்லை என நினைக்கின்றேன் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மார்க் ரூடேவின் இந்த விஜயம் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதாக நேட்டோ ஊடக பேச்சாளர் அலிசன் ஹார்ட் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான போர் நிலைமை மற்றும் அட்லாந்திக் கூட்டணி நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை பற்றி அவர் வெள்ளை மாளிகையில் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு 1949ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட நேட்டோ அமைப்பு மேற்கத்திய நாடுகளின் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகித்து வருகின்றது. இருப்பினும் தற்போதைய ஈரான் போர் சூழலில் ஐரோப்பிய நாடுகளின் மந்தமான செயற்பாடுகள் அமெரிக்க நிர்வாகத்தில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளன. Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.